lakh of people will die. எப்படி வரக்கூடிய அந்த கொள்ளை நோயானது And the upcoming pestilence, எப்படி இருக்குமானால் how will it be? ஆண்டவர் 2022 ஜூலை 15 இப்படியாக காண்பித்தாங்க. God showed me in a clear vision in July 15th, 2022. ஏற்கனவே ஒரு முறை சொன்னாங்க. Already he said once. வீட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகள் மாஸ்க் அணிந்து பயத்தோடு நடுக்கத்தோடு மரணம் சம்பவிக்குமோ என்று பதபதைத்துக் கொண்டிருக்கிறதை காண்பித்தாங்க. And people who are inside the houses they are wearing masks due to fear of death, and they are trembling in fear, and there is great fear for the people. 2022 டிசம்பர் 12ஆம் தேதி in the year 2022 December 12, தேவன் அவருடைய சத்தத்தின் மூலமாக God spoke to me through his voice. கொரோனாவை நான் யார் ஜெபத்தை கேட்டு நிறுத்தவில்லை. I did not stop corona by listening to any of your prayers. நானே அனுப்பினேன். I sent corona. நானே நிறுத்தி இருக்கிறேன். I stopped corona. இது ஏற்கனவே அந்த பதிவுல இருக்கிறது. And it is also prophesied and recorded in the YouTube channel. இது கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறேன். I have left a period of time gap. திரும்ப அது வர போகிறது. It will come again. நல்ல கவனிங்க, இது சில ஆண்டுகளுக்கு இப்ப அடுத்த ஒரு அலை வருகிறதுன்னு வச்சுக்கிறீங்க. கொரோனால நீங்க அதோட முடிஞ்சிருன்னு நினைப்பீங்க. அதோட முடியாது. அதுக்கப்புறம் இடைவெளி விட்டு குறித்த ஆண்டுகள் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறவும் இதே போல கொள்ளை நோய்கள் என்ன செய்யும்? இப்ப வரப்போற கொள்ளை நோய்களுக்கு அப்புறம் இடைவெளி, அதுக்கப்புறம் கொள்ளை நோய், ஒரு குறித்த ஆண்டுகள் சொல்லி இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஸ்கூல்களும் வேலைகளும் எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது ஆன்லைன்ல கிளாஸ் நடக்கு பாத்தீங்களா, நடந்ததில்ல. அதே போலதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடக்கும், ஆன்லைன்ல பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் நடக்கும். இப்படி குறித்த ஆண்டுகள் சொல்லி இருக்கிறாங்க. God told me that suppose if there is another wave, to explain to you I am telling this, if there is another wave of corona, you may think it will get stopped very quickly, or there will be a period of time where it will get stopped, or you can escape. But there will be many more waves again and again, and this corona will continue, this pestilence will continue for a very long years. That is a time gap God has spoke to me very clearly, and due to this the job going people will be affected, and school going children will be affected, and all this will happen like work from home and online studies. 2023 ஜனவரி 23ல 2021 January 23 திரும்ப லாக்டவுனை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. God again spoke to me about lockdown. அதை குறித்து பேசி இருக்கிறாங்க. God spoke to me again. 2024 மே 4ஆம் தேதி 2024 May 4th வரக்கூடிய கொள்ளை நோயில் ஆவிக்குரிய தலைவர்கள் மரிப்பார்கள். And due to pestilences, that upcoming pestilences, many spiritual leaders will die. ஏற்கனவே நடந்த கொள்ளை நோயில் ஆவிக்குரிய தலைவர்கள் மரித்திருக்கிறார்கள். Already whatever we were affected, that pestilences, spiritual leaders have already died. மரணம் எப்படி இருக்கும் என்றால் வேகமாக நடக்கும். And the death will be very quick. அரசாங்கம் எவ்வளவு முயற்சி செய்தாலும், மருத்துவங்களாலே எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களால் ஒன்றும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாத பகுதிக்கு நடக்கும். Whatever steps taken by the government and the precautions taken by the medical field, they cannot control this pestilence. இதை நாம் எப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், and for example you can take this, மத்தேயு 24வது அதிகாரம் 15 இருந்து நாம் 22 வரைக்கும் பாலாக்கு அருவருப்பாகிய அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். We can take this Matthew chapter 24 verse 15, the abomination of desolation, that is like what we talk about Antichrist. மத்தேயு 24:17 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And Matthew 24:17 says, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவான் என்று. Let one who is on the housetop not go down to take what is in his house. என்ன அப்படின்னா, வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டிலிருந்து தன் வீட்டுக்குள்ள இறங்கி எதையாவது எடுக்கிறதுக்கு இறங்காதிருக்க கடவான் அப்படின்னு சொல்லி பாலாக்கு அருவருப்பு வரக்கூடிய நாட்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நாட்கள் தான் கொரோனாவுடைய நாட்கள்ல மேல இருந்து கீழே இறங்கினா கொரோனா வந்துருமோ அப்படிங்கிற பயம். அதனால தான் வீட்டுக்குள்ளேயே ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒவ்வொருவர் இருக்கிறத பயத்தோடு இருக்கிறதை காண்பித்தாங்க. In Matthew 24 chapter 15 to 22, and particularly in the verse 17, that whoever is on the housetop cannot get down into their own house to take something. This is spoken about the abomination of desolation, and the same thing will happen during the time of corona. That is, during the time of these pestilence, no one can even move from one place to another place in their own houses.
இது ஜனங்களுக்குள்ளே பயம், This will create fear. இதனாலே மன அழுத்தம், They will get depressed. மரணத்தை குறித்த பயம், They will get fear of death. போராட்டங்கள், They will be struggling. எல்லாருடைய இருதயம் அப்படியே சோர்ந்து போயிரும். People's heart will become weary. வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது லூக்கா 21, 25, 26 சொல்லப்பட்டது போல சோர்ந்து போகும். As it is said in Luke 21, 25, 26, looking at all this destruction, people's heart will become weary.